வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 4th and 5th அக்டோபர் 5th வீக்குக்குரிய மேக்ஸ் லெசன் பிளான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 3வது பாடமும் 4வது பாடமும் மிங்கிளாக இருக்கும். இந்த வாரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகவே போயிருந்துருக்கலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸையும் சேர்த்து போட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். டே 1ல் 4ஆம் வகுப்புக்கு அது 2 கிளாஸுமே செயல்பாடு 4. 4ஆம் வகுப்பில் தோராய மதிப்பு சரியான மதிப்பு இது ரெண்டையும் ஒப்பீடு செய்கிறது இருக்கும். 5ஆம் வகுப்புக்கு நிறுத்தல் அளவுகளில் வகுத்தல் இந்த செயல்பாடு தான் இருக்கும். தென் LO 4ஆம் வகுப்புக்கு வந்து வகுப்பறை சூழலில் உள்ள பொருட்களோட எடையை அனுமானித்தும் துல்லியமாகவும் கண்டறிதல் 4ஆம் வகுப்புக்கு. 5ஆம் வகுப்புக்கு வந்து நிறுத்தல் அளவை தொடர்பான வாழ்வியல் கணக்குகளுக்கு வகுத்தல் மூலம் தீர்வு காணல் இருக்கும். ஸோ இதுதான் LO. தென் டே 1க்குரிய TLM. TLMல 4ஆம் வகுப்புக்கு உண்மை பொருட்கள், அதாவது காய்கறி, பழங்கள், தானியங்கள் இதெல்லாம் வெவ்வேறு எடையில நம்ம எடுத்துக்கணும். கூட ஒரு மின்னணு தராசு. 5ஆம் வகுப்புக்குரிய TLM வந்து படங்கள் 2 செட்டு புக் பேக்கில் இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். சத்துள்ள உணவுப் பொருட்களோட படங்கள் இருக்கும். தென் எக்ஸசைஸ். ஸோ 2 கிளாஸுக்குமே சேம் எக்ஸசைஸ் தான். டெக்ஸ்ட் புக்கு நான் அடுத்த 2வது நாள் கொடுத்துக்கலான்ட்டு நான் கொடுக்கல. ஓகே, நம்ம இப்போ டே 2 பார்த்துடலாம். ஸோ டே 2 நான் அப்படியே கொடுத்துட்டேன். செயல்பாடு 4ல் வந்து மீள் பயிற்சின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இங்கே மீள் பயிற்சியில் பிங்க்கு கீழே கொடுக்கணும், 2த்தையுமே மேலே கொடுத்துட்டேன். ஒரு தடவை எழுதி கொடுத்தாலும் ஓகே தான். தென் ஸோ டே 2ல் வந்து நம்மளுக்கு TLM இருக்காது, டே 1லேயே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த டே 2ல் வந்து ஒர்க் புக் எக்ஸசைஸ் வந்து 5ஆவதுக்கு மட்டும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். அடுத்து டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் தான் 2 கிளாஸுக்குமே. 4ஆம் வகுப்புக்கு 23, 24, 25, 28, 29. 5ஆம் வகுப்புக்கு டெக்ஸ்ட் புக்கு பேஜ் நம்பர் வந்து 33, 35. தென் டே 3. டே 3ல் வந்து செயல்பாடு அடுத்த அலகு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அலகு 4 நான் இங்கே நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். இங்கே மேலே செயல்பாடுக்கு 1க்கு மேலே அலகு 4 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செயல்பாடு 1 பின்னங்கள் அறிமுகம் 4ஆம் வகுப்புக்கு. 5ஆம் வகுப்புக்கு நீட்டல் அளவைகளில் பின்னங்கள். டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 39 to 41 4th ஸ்டாண்டர்ட், 41 to 43 5th ஸ்டாண்டர்ட். தென் LO 4ஆம் வகுப்புக்கு பொருள் மற்றும் படத்தை சமபாகங்களாக பிரித்து பின்னங்களை உருவாக்குவர். 5ஆம் வகுப்புக்குரிய LO கால், அரை, முக்கால் ஆகிய பின்னங்களை நீட்டல் அளவைகளில் பயன்படுத்துவர். தென் நாள் 3க்குரிய TLM. நான்காம் வகுப்புக்கு பன்னு, பிஸ்கட்டு, கொய்யா, இட்லி இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம், பட் சமபாகமாக பிரிக்கக்கூடியதாக இருக்கணும். 5ஆம் வகுப்புக்கு 1 மீட்டர் ரிப்பன் வந்து ஒரு 6 எடுத்துக்கணும். நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். அடுத்து 1 மீட்டர் டேப்பு இல்லைன்னா நம்ம உடன் ஸ்கேல் எடுத்துக்கலாம். இதை யூஸ் பண்ணிக்கணும் TLMன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒர்க் புக் பேஜ் நம்பர் இது 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 2த்துக்குமே சேம் தான். டெக்ஸ்ட் புக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த நாள் கொடுத்துட்டேன். ஸோ செயல்பாடு நான் 1ஓட இன்னொன்று தான் வந்து 4ஆம் நாளுக்கு மீள் பயிற்சின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மீள் பயிற்சி கிட்டக்க நான் செயல்பாடு 1ன்னு எழுதியிருக்கணும், தப்பாக எழுதிட்டேன். ஸோ செயல்பாடு 1ன்னு எழுதிக்கோங்க. நான் PDFல சரி பண்ணிடுறேன். ஸோ மீள் பயிற்சி 2 கிளாஸுக்குமே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ 4ஆவது நாளுக்குரிய TLM எதுவும் இருக்காது, ஒர்க் புக் எக்ஸசைஸ் இருக்காது. டெக்ஸ்ட் புக்கில் மட்டும் 4ஆம் வகுப்புக்கு 32, 37வது பக்கம், 5ஆம் வகுப்புக்கு 48வது பக்கம். ஸோ இதோட டே 4 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது வந்து FAA. ஸோ FAA செயல்பாடு 1 4வது யூனிட்டில் நான் கொடுத்துருக்கேன்.
செயல்பாடு 1ல் அந்த எக்ஸசைஸ் எல்லாம். பட் நம்ம புக் பேக்கில் அந்த FEAல செயல்பாடு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸசைஸ் வந்து செயல்பாடு 2க்குரிய எக்ஸசைஸ் மட்டும்தான் நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் 1க்குரிய எக்ஸசைஸை நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். தென் குறைதீர் கற்பித்தல்ல 4ஆம் வகுப்புக்கு பின்னங்கள் மற்றும் 5ஆம் வகுப்புக்கு வகுத்தல் சார்ந்த கணக்கு. ஸோ 4ஆம் வகுப்புக்கு பின்னங்கள் சார்ந்த கணக்கு, 5ஆம் வகுப்புக்கு வகுத்தல் சார்ந்த கணக்குகள் தந்து பயிற்சி அளித்தல். ஸோ இதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தா மட்டும்தான் புரியாததை புரிய வைக்க முடியும். இதோட மேக்ஸ் லெசன் பிளான் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம வந்து சயின்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.